சங்கட சமயங்களில் அங்கேயே வாடுகிறே, துங்கனை இறங்குமென ஏங்கியே நாடுகிறே. அங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறே, என்றதால் பாடுகிறே. இயேசுவின் அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அடிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அடிகளுக்கெல்லாம் பெரியது இயேசுவின் அன்பு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 119 அதிகாரம் வசனங்கள் 89 முதல் 96 வரை. மகிழ்ச்சி தரும் வேதம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 92. இன்று மக்கள் மகிழ்ச்சியை தேடி எங்கெங்கோ ஓடுகிறார்கள். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பார்கள். துக்கத்திலே அமிழ்ந்து போய் எத்தனையோ பேர் இன்று மனநோயாளியாய் இருக்கிறார்கள். நான் தேடும் மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும் இடம் எங்கே என்று தேடி அலைகிறார்கள். ஒரு மனிதன் தனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி ஒரு ஆலோசகரை அணுகினான். அவர் அவனோடு பல மணி நேரம் பேசிவிட்டு இறுதியில் அவர் இப்படியாக கூறினார்: ஒரு மனிதன் எல்லா மக்களையும் வாய்விட்டு சிரிக்க வைக்கிறான். அநேகர் பணம் கொடுத்து அவனுடைய நிகழ்ச்சியை போய் பார்த்து 1 மணி நேரம் தங்களையே மறந்து சிரித்துவிட்டு வருகிறார்கள். நீங்களும் ஒரு முறை அந்த நிகழ்ச்சிக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு அது ஒரு மாறுதலாய் இருக்கும் என்றார். அப்போது அந்த மனிதன், எல்லோரையும் சிரிக்க வைக்கும் அந்த மனிதன் நான் தான் என்று சொன்னபோது அந்த ஆலோசகர் திகைத்து விட்டார். இங்கே சங்கீதக்காரர் அருமையான ஒரு காரியத்தை கூறுகிறார். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அவருக்கு வேதம்தான் மகிழ்ச்சியாய் இருந்திருக்கிறது. அதை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன், ஏனெனில் அது என்னை உயிர்ப்பித்திருக்கிறது என்கிறார். உம்முடைய கட்டளைகளை நான் ஆராய்கிறேன். என்னை அழிக்கிறதற்கு துன்மார்க்கர் காத்து கொண்டிருக்கிறார்கள். நானோ உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். சகலவற்றிற்கும் ஒரு எல்லையை கண்டேன். உமது வசனமோ மகா விஸ்தாரம் என்கிறார். எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் என்று பார்த்தீர்களா? கர்த்தருடைய வசனத்திலே எவ்வளவு அடங்கி இருக்கிறது. அது தோண்ட தோண்ட புதிதாக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். காரணம், அது கர்த்தருடைய வசனம். பல வருடங்களாக கிறிஸ்தவர்கள் என்று இருக்கிற நாம் இந்த வேதத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? துக்கத்திலே அது மகிழ்ச்சி தந்த அனுபவம். இதை ருசி பார்த்ததுண்டா? துக்கத்திலே அழிந்து போகாதபடிக்கு அது நம்மை பாதுகாத்த சந்தர்ப்பங்களை சிந்தித்து பார்ப்போம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 97. அதிகமான வேதனையிலும் என்ன செய்வதென்று அறியாத நேரத்திலும் தேவ வார்த்தையை தியானிக்கும்போது அதற்கூடாக தேவன் நம்மோடு பேசுவார், நம்மை ஆறுதல் படுத்துவார், வழி நடத்துவார். இது சங்கீதக்காரருடைய அனுபவம் மட்டுமல்ல, நம்முடைய அனுபவமாகவும் மாறட்டும். ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி, அதுவே எங்கள் ஆறுதல். ஆமேன்.